சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பக்சர் போரில் வெற்றி அடைந்தாலும் ஆங்கிலேயர்கள் ஏன் அவத் பகுதியை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளவில்லை? இலகாபாத் உடன்படிக்கை என்று கூறி அவத் நவாபிடமிருந்து வரி வசூல் உரிமையை மட்டும் பெற்றுக்கொண்டார்களே, ஏன் தாயே? வினவினான் அந்த சிறுவன். அதற்கு காரணம் இருந்ததே. பக்சர் போரின் போது நவாப் ஷுஜா-உத்-தௌலாவை தோற்கடித்த பின்னரும் கூட அவத் பிரதேசத்தை தங்களின் ஆளுகை பகுதியில் பிரிட்டிஷார் இணைத்துக் கொள்ளவில்லை. ஆங்கிலேயர் அந்த விதத்தில் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டிருந்தார்கள் என்றே சொல்லலாம். அவத் பிரதேசம் தில்லிக்கும் வங்கத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருந்தது. ஆப்கானியர்களின் படையெடுப்பு அடிக்கடி நிகழ்ந்த பகுதி அது. மற்றொரு புறம் மராட்டியர்களின் படையெடுப்புகளும் நிகழ்ந்து கொண்டிருந்தது. எனவே ஒரு பெரும் எல்லையை பாதுகாக்கும் பொறுப்பை மட்டும் வைத்துக்கொண்டு ஆட்சியின் சுமையை நவாப் வசம் தள்ளிவிட்டார்கள் கம்பெனியினர். வெளிநாட்டினர் படையெடுத்து வந்தால் ஓர் இடைநிலம் போல அவதை ஆங்கிலேயர்கள் மாற்றிக்கொண்டார்கள். ஒரு புறம் ஷுஜா-உத்-தௌலா ஆங்கிலேயருடன் நட்பு பூண்டார். முகலாய அரசர் 2ஆம் ஷா ஆலமோ ஆங்கிலேய கம்பெனியினருக்கு தேர்ந்த ரப்பர் ஸ்டாம்ப் ஆகிக் கொண்டார். கம்பெனியினர் தங்களுடைய வசதிக்கு தக்க நிலப்பகுதிகளை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். இல்லாவிட்டால் வரி வசூல் உரிமையுடன் நிறுத்தி கொண்டார்கள் என்று இதிலிருந்து நீ புரிந்து கொண்டிருப்பாயே என்றேன் அந்த சிறுவனிடம். அவன் இப்போது தெற்கு பகுதியில் நடந்த போர்களை குறித்து அறிய ஆவல் கொண்டவனாய், மைசூர் போர்கள் என்று சொன்னீர்களே தாயே, அதை குறித்து சொல்லுங்களேன் என்றான். அவனுக்கு ஆங்கிலேயர்களுக்கும் மைசூர் ராஜ்யத்துக்கும் இடையே நடந்த போர்களை குறித்து சொல்லத் தொடங்கினேன். இது வெறும் ஆங்கிலேயர்களுக்கும் மைசூர் ராஜ்யத்துக்கும் இடையே நடந்த போர்கள் இல்லை. ஒரு புறம் மைசூர் ராஜ்யம், மறுபுறம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி, முக்கியமாக மெட்ராஸ் பிரசிடென்சி, அடுத்து மராட்டிய கூட்டமைப்பு, பிறகு ஹைதராபாத் நிசாம் என பல முனை தாக்குதல்கள் இவை. மைசூரின் ஹைதர் அலியும் அவன் வாரிசான திப்பு சுல்தானும் தொடர்ச்சியாக வடக்கே மராட்டியர்களிடம் இருந்தும் ஹைதராபாத் நிசாமிடமிருந்தும் தாக்குதல்களை எதிர்கொண்டார்கள். மேற்கு, தெற்கு, கிழக்கிலிருந்து ஆங்கிலேயர்கள் தாக்கினார்கள். முக்கியமாக 4 போர்களை எதிர்கொண்டது மைசூர். 1767 முதல் 1799 வரை நிகழ்ந்த இந்த 4 போர்களில் ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் கொல்லப்பட்டார்கள். மைசூர் கிழக்கிந்திய கம்பெனியின் வசம் கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம் நாட்டின் தென்பகுதி முழுவதும் கம்பெனியார் வசம் சென்றது. தென்னிந்தியாவில் காலனி ஆதிக்கம் வலுப்பெற்றது. இந்த போர்களில் ஆங்கிலேயர்களுக்கு உதவி புரியும் வகையில் மராட்டிய கூட்டமைப்பும் வடக்கின் செல்வாக்கு மிக்க நிசாம்களும் செயல்பட்டிருந்தார்கள். முதல் போரில் ஹைதர் அலிக்கு வெற்றி கிடைத்தது போல தோன்றினாலும் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கே வரவேண்டியிருந்தது. ஆனால் தொடர்ந்து நிகழ்ந்த பலமுனை தாக்குதல்களினால் மைசூர் ராஜ்யம் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கத்தின் கீழ் சென்றது. தென்னகத்தில் இந்த மைசூர் ராஜ்யத்தின் வரலாறே வித்தியாசமானதுதான். அதை பற்றி சொல்லுகிறேன், கேள்.
பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.